என் மொபைல் வேலைக்கு போனவரும் இந்த கதவு பூட்டுனவா ஒரேடி ஆள் அணக்கமே இல்லையே. ஒருவேளை கொரட்டை விட்டு தூங்கிட்டாளோ? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயே, வெள்ளிக்கிழமைங்கிறதே மறந்து போனே. நம்ம கூட்டம் உண்ட தலைவி நம்மளே கூட்டத்துக்கு போலன்னா உறுப்பினர்கள்லாம் ஒழுங்கா வருவாங்களா? ஆளா போனோம். நம்ம கூட்டம் வேற மருமகளுக்கு தெரியாது. எப்படி சொல்லிட்டு போவ? சரி, எதுக்கும் கதவை தட்டி பாப்போம் திறக்கலான்னு. மருமோளே, ஒரு 10 நிமிஷம் இப்ப வாரேன். சரி மருமோளே. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மருமோ குழுவுக்கு போவா. அவ போன உடனே கிளம்பி போவோம். அப்ப சரியா இருக்கும். எப்படியோ நாங்க ஆரம்பிச்சிருக்க கூட்டம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா ஏன் மருமவளுக்கு தெரியவே கூடாது. குழுவுக்கு போனா ஜம்முன்னு மேக்கப் போட்டுட்டு போனோம். பின்ன குழு தலைவினா சும்மாவா? இன்னைக்கு குழுவுல தட்டுதோம் தூக்குதோம். மாமியார் வேற வெளியில கிடந்து அலறிச்ச சின்ன பொண்ணுன்னு முச்சுக்கு 300 தடவை சின்ன பொண்ணுன்னு கூப்பிடலன்னா அதுக்கு உசுரே போயிரும். வந்துட்டேன். ஏத்தே கூப்பிட்டீங்களா? மருமோளே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல நீ குழுவுக்கு போவேல, அதான் மறந்துட்டியே என்னவோன்னு நினைச்சுதான் அவனை கூப்பிட்டேன் பாத்துக்க. மருமோளே, இவ்வளவு நேரம் கொரட்டை விட்டு உறங்கிட்டா இருந்த. யார பத்தி என்ன கேள்வி கேட்டீங்க? கொரட்டை விட்டா? என்னைக்கு நான் உறங்கினேன்? நான் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க. ஏதே எவ்வளவு நேரம் குனிஞ்சு கிடக்க, நான் வேற வளர்த்தி குறுக்கலாம் வலிக்குதே. ஏதே குழுவை நல்லபடியா நடத்திட்டு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க தே. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு மருமவள. குழுவுல போய் சண்டை கண்ட போடாம யார் மண்டையும் உடைக்காம நல்லபடியா வீட்டுக்கு பத்திரமா வந்து சேரு மருமவள. குழுக்கு போயிட்டு சண்டை போடாம எப்படிதான் வர முடியும்? என்னத்தையும் பேசுதியா? சரி, போயிட்டு வரேன். சரி மருமவள. இன்னும் கிளம்பாம நின்னுட்டு இருக்கா மருமோள? அதான் ஆசீர்வாதத்தை போட்டாச்சுல, போறவ என்ன மருமோள நின்னுட்டு இருக்க? நீ யாராவதுல சீக்கிரம் போ, எனக்கும் கிளம்ப வேண்டி இருக்கு. ஆமா, நீங்க எங்க கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, இப்போ எங்க போறியா? நான் ஒரு பைத்தியக்காரிச்சி, வாய் தவறி சொல்லிட்டேனே. இந்த மருமோள, நான் எங்க போறேன்? உரண்டி போல வீட்டுல நீ கூட்டஞ்சாரம் செய்ய சொன்ன, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதத்தான் செய்யறதுக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு. அதுக்கு தான் நேராயிட்டு கிளம்ப போறேன். யார எங்க போறேன்? எனக்கு என்ன கலெக்டர் உத்தியோகமா இருக்கு? நாக்கி அந்த இப்படி சென்ட்ரு ஃப்ரூட் தின்ன மாதிரி நடனம் ஆடுது. ஒரு மாதிரி குளறி பேசுதியல, பாதி உண்மை பாதி பொய் மாதிரிலாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மருமோள, உண்மையை தான் சொல்லுதேன். கூட்டஞ்சாரம் பொங்க போறேன். சரி, சுட கூட்டஞ்சோறு போய்ங்க வைங்க, நான் குழுவுக்கு போயிட்டு வரேன். சரி மருமோள, பை பை, see you. போறேன் சொல்லுதா. போறாளா சீக்கிரத்துல? கிளம்ப மாட்டேங்க. அங்கனே கல்லு கணக்கு நின்னுட்டு இருக்கா 10 நிமிஷமா. இதுலயும் நேராயி போச்சு. நம்ம குரூப் ஆட்கள் எல்லாம் வந்திருக்கோம். போனமே நம்ம பிந்தி போனா எப்படி? முதல் கூட்டத்துக்கு போற அன்னைக்கே கொஞ்சம் லேட்டா. சரி, இருந்தாலும் சமாளிப்போம். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல முதலாள போய் நிக்கணும். குழு கூட்டம்னா கொஞ்சமாவது ஆட்கள் வேணும். ஒரு நாதி இல்ல, காத்து வாங்குதுங்க. தலைவி நான் வந்தாச்சு, இவள எங்க போனாலும் தெரியல. வீட்டுல சோறு வாங்கிட்டு கல்வலா. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், எனக்கு முன்னால எல்லாரும் வந்து நிக்கணும்னு. தலைவிங்கிற ஒரு பயம் இல்ல எல்லாருக்கும். என் மாமியாரி வேற சொல்லி விட்டுருக்கா, குழுல போய் சண்டை போடாத, மண்டையை உடைக்காதன்னு. ஆனா அதை கட்டி காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஆயிரும் போல இருக்கே. நான் ஒரு ஆனாலும் இப்பதான் தலை தெரியுது. ஆனாலும் வரட்டும், இன்னைக்கு வறுத்து எடுத்துறேன். என்ன தலைவி, கழுத்தை சாச்சிட்டு நிக்க மாதிரி இருக்கு? என்ன கழுத்து வலியா? குழுவுங்கிற பேர்ல உங்களெல்லாம் கூட்டி சக்கதுக்குள்ள எனக்கு அது ஒண்ணுதான் வரல. மீதி எல்லா வியாதியும் வந்தாச்சு. போய் உட்காரு போ. என் வாயை கிளறாத. என்னமோ நான் மட்டும் தான் லேட்டா வந்த மாதிரில கடந்து குதி கூச்சிட்டு கிடக்க. ஒருத்தியலையும் காணல. நான் மட்டும் தான் முதல்ல வந்திருக்கேன். புஷ்பாக்கா, என்ன இப்ப படி சுவார பங்கிட்டு கிடக்க? குழுக்கு ஏற்கனவே நேராயிட்டே. சிம்ரன், மழையில விறகு வேற நனைஞ்சு வச்சு பத்துக்க. நான் கவனிக்காம வெளியில போட்டுட்டேன். இப்ப கிடந்து படாத பாடுபட்டு கிடக்க. தீ பிடிக்கவும் மாட்டேக்கு. ஒரே புகையா குப்புன்னு வருது. ஆமா, என்ன புகையா வருதம்மா, கண்ணெல்லாம் கறிக்கி. சிலிண்டர் ஒண்ணு புக் பண்ண வேண்டியதுனக்க. ஏங்க இப்படி வச்சிருக்க? மனசு துட்டு வேற தரல. என் மாமியாரி துட்டு வச்சிருக்கா. ஒரு சிலிண்டர் புக் பண்ணலாம்ல? துட்டு தர மாட்டேங்களா, இழக்க மாட்டேங்களம்மா. இடுப்புல வச்சுட்டே தான் தெரியுதா. அப்பா, நல்ல வேலை ஒரு வழியை பிடிச்சிட்டப்பா. நேரமோ அப்ப நான் போட்டா சின்ன பொண்ணாக்க நிறையில்லாம நிப்பால ஆளை காணலன்னு சொன்னேன். 5 நிமிஷம் இப்ப சோற கமத்தி போட்டுட்டு போயிடலாம். ஒரு 5 நிமிஷம் போறேன். சரிக்கா வாங்க. இவ வேற நம்மள பத்தி முறைச்சிட்டு இருக்காள. 5 பேர் வந்தாதானே இவ பேசாம இருப்பா. எல்லாரும் ஒண்ணு கூடி எங்க தொலைஞ்சாலும் தெரியல. இந்த சிம்ரன் புஷ்பாக்கெல்லாம் எங்க போனாவளோ தெரியல. சின்ன பொண்ணு வாங்கம்மா, வாங்க. கடல் கடந்து ஆறு கடந்து ஏகப்பட்ட பஸ்ஸை பிடிச்சி வரையில உங்களுக்கு ஒரு ஆரத்தி தட்டு வச்சு அப்படியே ஆரத்தி எடுத்து மணமகளே மருமகளேங்கிற மாதிரி வாங்கன்னு அழைக்கணும் உங்களை. வரக்கூடிய நேரமா? உனக்கு வேற வேலை இல்ல? உன் மாமியார் எல்லாம் செய்து எடுத்து உனக்கு வைப்பா. எனக்கு அப்படியா? எங்க வீட்ல யாரு இருக்கா? எனக்கு நான் தானே எல்லாம் செய்து எடுத்து வச்சிட்டு வரணும். அந்தபடி கதை சொல்லதானே, போய் உட்காரு போ. இன்னைக்கு ஒரேடி துள்ளிட்டு இருக்கா. உன் ஃப்ரெண்ட் 2 இருந்தா வரணும்ல. அப்ப என்ன சொல்லுதான்னு பாப்போம். என்கிட்ட மட்டும் இப்படி வாரா? அவ என்கிட்ட அப்படிதான் சிலிப்பிக்கிட்டு சண்டைக்கு வந்தா. நான் அந்த எம்போக்குல பேசாம கவுந்துட்டு பேசாம உட்காந்துக்கிட்டேன். நம்ம ஏதாவது சொல்லுவோம், அதனால நமக்கு கடன் கொடுக்க மாட்டேன்பா. எதுக்கு வம்பு? அதனால வாயை மூடிட்டு பேசாமல இருக்கும்னு நினைச்சிட்டு பேசாம இருக்கேன். ஆமாக்கா, நீங்க சொல்ல சரிதான். அவ கூட்ட வந்தாச்சே, இப்ப என்ன சொல்லுதான்னு பாப்போம். என்ன 2 பேர் பக்கன்னு வந்து நிக்கியா? வேற சின்ன பொண்ணு, நாளா கடன் எடுத்தா ஒழுங்கா கட்டி விடுவேன். இந்த கெட்டாத ஆட்கள் நிறைய பேர் கிடக்காவோ. அவ முன்னால வந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை. புஷ்பக வீட்ல
கூட்டிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஆமா சின்ன பொண்ணு, எங்க வீட்டுல விறகு எரியல பத்துக்க. சோறு அடுப்புல கிடந்தா கமத்தாம வர முடியாதுல்ல, வம்பா போயிருக்குல சோறு, அத கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பத்துக்க. சரி சரி போய் இருங்க போங்க. நான் மட்டும்தான் ஓடி ஓடி சண்டைக்கு வருவா. அவ ஃப்ரெண்ட் இல்ல, சோறு கமத்தல கறியை வைக்கல கூட்ட வைக்கலன்னு சொன்னவரும் ஒண்ணுமே சொல்லலையே. இன்னும் 5 பேர் உண்டு, எங்க போனாலும் தெரியல. சரி போயிட்டு வரட்டு, நாளைக்கு அடுத்த கூட்டத்துல வருவாள், அப்பா பாத்துக்கலாம். பேர் வாசிக்கேன். ஐனா இருக்கேன். சங்கீதா சின்ன பொண்ணு என்ன இருக்கேன். உத்தரசா. என் பேரு உத்தரசா ஒண்ணு இல்ல, வசந்தி. எங்க அம்மா அப்பா நல்ல பேரதான் வச்சிருக்கா. அரிமா சரி 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 வந்திருக்கேல்ல, அது போதும். புஷ்பக சிம்ரன் எல்லாம் வந்தாச்சு, சின்ன பொண்ணு வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. 5 வந்திருக்கு, 5 அவுட். வருத்தப்படாத குமாரிகள் சங்க தலைவி வாழ்க வாழ்க. எங்கள் சங்க தலைவி தங்க தலைவி வெள்ளை முடி தலைவி செல்லத்தாயி வாழ்க வாழ்க வாழ்க. வருத்தப்படாத குமாரிகள் சங்க தலைவி பூங்குத்த வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எனக்கு புகழ்ச்சினாலே சுத்தமா பிடிக்காது. எங்கள் சங்க தலைவி தாரை தலைவி வாழ்கை வாழ்கை வாழ்க 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 வாழ்க. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, பேனர் நல்லா அடிச்சிருக்கீங்களே, இன்னும் கொஞ்சம் பெருசா அடிச்சிருக்கலாம். என்ன இது வருத்தப்படாத குமரிகள் சங்கம்னு நான் அடிக்க சொன்னேன். முத நாளே என் பேச்சு கேட்காம இப்படி வருத்தப்படாத குமரிகள் கூட்டம்னு மாத்திட்டேல. தலைவி வருத்தப்படாதீங்க, முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு ரைமிங்ல அப்படியே குமரிகள் கூட்டம்னு வந்துட்டு அப்படியே போற போக்கல போட்டு விட்டாச்சு. அடுத்த கூட்டம் வைக்கும் போது மாத்திடுவோன்னு. என்ன இந்த சங்கத்துக்கு தலைவியா தேர்ந்தெடுத்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முத நம்ம சங்கத்தன்னைக்கு கூட்டியிருக்கோம். இன்னையில இருந்து எப்பவும் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மருமக்க மாறலாம் குழு கூட்டத்துக்கு போன உடனே நம்ம எல்லாம் டானு கூடிடணும். சரியா? வரணும் பச்சைக்கிளி இருக்கேன். வரணும் வெள்ளையம்மா இருக்கேன். வாங்க செயலாளர் வந்து உறுதிமொழி வாசிங்க வாசிங்க. உறுதிமொழி. நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுப்போம். எக்காரணம் கொண்டும் இந்த கூட்டத்தை பற்றின ரகசியத்தை எங்கள் மருமக்கமார்களிடம் சொல்ல மாட்டோம். வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். வம்பு சண்டைக்கு போக மாட்டோம். வந்த சண்டையை விட மாட்டோம். அடுத்து நம்ம சங்க தலைவி உரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். புகழ்ச்சிங்கிறது ரொம்ப பிடிக்காதுன்னு மலையே சொல்லிவிட்டேன். அதனால ரொம்ப புகழாதிய. சரி, தலைவி வரும்போது ஒரு பெரிய ஆள் உயர ரோஜாப்பூ மாலை போட்டிருக்கலாம். சரி, பட்ஜெட் ப்ராப்ளம் சொன்னனால விட்டுட்டேன். அடுத்த வரமாவது ஏதாவது துட்டெல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு பெரிய மாலையை வாங்கி போட பாருங்க. இவளுக்கு மாலையை போடணுமா? மாலையை இவன் மண்டையை போட்டா ஒரு பெரிய மாலையை வாங்கி போடலாம். ஏதோ சத்தம் கேக்கு. ஒன்னும் இல்ல தலைவி, நாளைக்கே மாலைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். இதோட இந்த கூட்டம் முடியுது. ஆனாலும் சும்மா வந்துட்டு சும்மா போனா நல்லா இருக்காது பத்தில. ஆளுக்கு ஒரு வாரம் காப்பி கீப்பி வடை கிடன்னு கொடுங்க. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் செலவழிங்க. அப்பதான் கூட்டம் முடிஞ்சா நல்ல கலகலப்பா இருக்கும். தலைவி அடுத்த வாரம் நீங்க முதல்ல பட்டன் பிரியாணி போடுங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் டீ காப்பி வைக்கோம். இந்த சொர்ணம் தேர இழுத்து தெருல விட்டுருவா போல இருக்க. நம்ம தலையிலே மிளகா அரைச்சி கலக்கி குழம்பு வச்சிருவா போல இருக்கு. சரி வச்சிருவோம். மட்டன் பிரியாணி தானே வச்சிரும். சங்கத்தை கலைங்க போங்க. மட்டன் பிரியாணியாம்ல பாதி பேருக்கு பல்ல இல்ல, இவங்களுக்கு மட்டன் பிரியாணி கேக்குது. மேசையை பார்த்து தூக்குங்க அம்மா. எங்க வீட்டு மேசையை உடச்சிட்டு பேராதியா. சார் வந்தாச்சு. வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம். அம்மா 5 பேர் தான் கூடியிருக்கியா? என்னவா குழு கூட்டம்? என்னத்தை வச்சு நடத்துதியா? சார் 5 பேர் தான் நல்லா இருக்காவோ சார். 5 பேர் உடம்பு சரியில்லாம அங்கங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காவோ சார். அதான் சார் வர முடியல. ஏம்மா 5 பேருக்கும் ஒரேடியமா உடம்பு சரியில்லாம வரும்? வந்துட்டு சார் என்ன செய்ய. சரி, யாருக்கெல்லாம கடன் வேணும்? சார் எல்லாருக்கும் வேணும் கடன். அம்மா வாங்கின கடனே கட்டாம கிடைக்கியா? அடுத்த கடன் கேக்கியா? எல்லாம் கெட்டிடுவாவோ சார். என்னையும் சேர்த்து 6 பேருக்கு கடன் கொடுங்க சார். அந்த 5 பேரும் வராத ஆளுக்கு கடன் கொடுக்காண்டா சார். சொன்னா கேளுங்க சார், நாங்க ஒழுங்கா கட்டிடுவோம் சார். சார் ஒழுங்கா வராதவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். மேடம் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் மழையிலயும் வெயிலையும் எந்த தண்ணியிலயும் கடந்து வந்திருக்கோம் சார். சரி சொன்னது போதும். கொடுக்கலாம். சரிம்மா, எல்லாரும் ஆதார் கார்டை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார், எல்லாரும் ஆதார் கார்டோட தான் வந்திருக்கோம். நாளைக்கு 10,000 கடன். சரியாம்மா, நாளைக்கு வந்துருங்க. சார் 10,000 வச்சு எடுத்து சார் செய்ய முடியும். 25,000 கடன் சொல்லி குழு தலைவிட்டு சொல்லியாச்சு சார். என்கிட்ட எப்ப சொன்ன நீ? 2 நாள் முன்னாடி சொன்னோம்ல சின்ன பொண்ணு, எனக்கு 10,000 காணாதுன்னு 25,000 வேணும். சரி அமைதியா இரு, கேட்டு பாப்போம். சார் 25,000 கடன் வேணுமா சார்? கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். இப்ப எல்லாருக்கும் ஒரேடி 25,000 கடன் போட்டுருவோமா? என்னால 25,000 கட்ட முடியாது. அதனால நீங்க வேணா உங்க இஷ்டப்படி 25,000 தாங்க. என்னால கட்ட முடிஞ்சது 10,000 மட்டும். அதை மட்டும் கட்டிட்டு நான் பேசாம இருக்கேன். ஒன்னெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு தள்ளணும். 25,000 கொடுக்கணுமா? 10,000 கட்டுவாளாம். என்னால கட்ட முடிஞ்சதானே கட்ட முடியும். நீங்க இஷ்டத்துக்கு 25,000 கொடுப்பிய. கட்டுனா எங்க இருந்து கட்டுவேன்? ஏம்மா சண்டை போடாதீங்கம்மா. குழுக்கு வந்தாலே சண்டை தான் இருக்கா. நீங்களே சொல்லுங்க சார், எவ்வளவு குடிக்க கடன் சொல்லுங்க. 10,000 நமக்கு கொடுக்க முடியும். வேணும்னா வாங்குங்க, வேன் கட்ட போவாங்க. சின்ன பொண்ணு அன்னைக்கு மேகலாக்கு 25,000 கடன் கொடுத்தேன். அவ வாங்குற மறுநாளே ஓடிட்டா. அந்த கடனெல்லாம் நான் தான் சேர்ந்தன வச்சோம். ரூல்ஸ் படிப்போம்ல. அப்ப அது பார்த்து தானே நீங்க சேர்ந்திய குழுவுல. அப்ப சேர்ந்திருக்க கூடாது. ஓவர பேசாதே. ரூல்ஸ். ஏ மைனா சும்மா இரியா. ஒன்னால கட்ட முடியும், எங்களால கட்ட முடியாது 25,000. அதனால தானே சொல்லுதோம். உனக்கு வேணா 25,000 வாங்கு, நீ கட்டு. நாங்க எங்க போவ 25,000 கட்டதுக்கு? எல்லாரும் ஒண்ணு போல தான் சாடி வராளுவா. எனக்கு எதிரியா வராளோ போல இருக்கு.
சங்கீதா எதுக்கு தான் வந்திருக்காள தெரியல. அப்ப வரும்போது சொல்லி தானே கூட்டு வந்திருக்கேன், நீனும் சத்தம் போடணும் என் கூட சேர்ந்துன்னு. எக்கா என்னாலலாம் 25,000 கட்ட முடியாதுக்கோ. யோசிச்சு பார்த்தேன், 25,000 என்னால கழியாதுப்பா. எல்லாரும் சேர்ந்து சிங் சாங் சிங்கி அடிக்கிட்டோம். கடைசியில என்ன சொல்லுதியே? என் மண்டையை போட்டு உருட்டாதியா? ஏதாவது ஒரு முடிய சொல்லி தொலைங்க, சீக்கிரம் குழுவை குலைச்சிட்டு போவோம். மெஜாரிட்டி 10,000 தான், 10,000 போட்டு தள்ளு. மாமியாக்காரி அப்படியே சொல்லி விட்டா, சண்டைக்கு போயிடாத அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி விட்டா. இங்க சண்டை கபகவான்னு குமையுது கிடந்து. சார் நல்லா இருப்பிய, 10,000 ஆளுக்கு தலைக்கு போட்டு தள்ளுங்க சார். சரிம்மா, எல்லாரும் காலையில 10 மணிக்கு வந்து சேருங்க. என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, எல்லாருக்கும் சம்மதம் தானே? சரி, எல்லாரும் கிளம்புவோம். நாளைக்கு காலைல 10 மணிக்கு கூடிருங்க. என்ன 10,000 கிடைச்சிரும். எப்படியோ 10,000 கிடைச்சாச்சு. 10,000னாலும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாம். குழு நடத்தாள்வலாம், குழு சிங்கி சால்றா படுதால சிங்கி சால்றா. சின்ன பொண்ணு, என் மாமியாரிக்கு துட்டு எடுக்க தெரிஞ்சிராம. சிம்ரன், அடுத்த மாசம் எங்க அக்கா மவளுக்கு கல்யாணம் வருது பாத்துக்க. கூட கொஞ்சம் துட்டு போட்டு ஏதாவது மோதிரக்கரை எடுத்து போடலாம்ல, அதுக்கு தான் வச்சிருக்கேன் பாத்துக்க. ஐயே, நான் சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன் சிம்ரன். ஒருவேளை வசனி கிஸ்னி வாயை விட்டுற கூடாதுல. ஆமா சிம்ரன், பஸ்னி கிட்ட பார்த்து சொல்லிடுறேன். அவதான் ஒரு ஓட்ட வாங்கி டபடபடபட எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருவா. ஆமா, வீட்டுக்கு போறேன்னு அவளை பார்த்து சொல்லணும். வாங்க போவோம். சொந்தங்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.